இப்போ உள்ள ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு படம் படம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் படங்களோட வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அந்த குத்து சாங்ஸ்க்குலாம் ஆட வந்துடுறாங்க இல்லையா? நம்ம கூட முன்னாடி ஒரே ஒரு பேசியிருந்தோம்ல, சாங் மட்டும் ஆடிட்டு போற மாதிரி இனியா கூட அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது தொடர்ந்து இப்ப வந்திருக்கிறது யாருன்னா நம்ம பூனம் பஜ்வா. இந்த இது கச்சேரி கச்சேரி கலக்கட்டத்துல அதுல ஆடுவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்களாம். யாரு கூடன்னா, ஆனா அவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். டீசென்ட்டா ஒரு ஹோம்லியான கேரக்டர்ஸ் தான் நடிச்சாங்க. அவங்க இப்ப குத்து சாங் வேற ஆட போறாங்க. ஆமா. சோ யாரு கூட ஆடுறாங்கன்னு கேளு, அதுதான் விஷயமே. நம்ம விஷால் கூட. விஷால்? ஆமா. சோ அவனிவன் படத்துல விஷால் எப்படி ஒரு குத்து சாங் ஆடி இருப்பாரு, அந்த பொம்பளை கெட்டப்லாம் போட்டு. சோ அவரு கூட வந்து ஆம்பளை படத்துல இவங்க வந்து ஒரு குத்து சாங் ஆடுறாங்களாம். அண்ட் ஆம்பளை படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஷாலுக்கு வந்து பாரேன் அடுத்ததும் ஒரு யோகம் என்னன்னா, தீராத விளையாட்டு பிள்ளையில 3 ஹீரோயின்ஸ் கூட நடிச்சாரா, அதே மாதிரி இந்த படத்துலயும் 3 ஹீரோயின் அவருக்கு. ஆம்பளை படத்துலயா? ஆமா. ஒண்ணு ஹன்சிகா, இன்னொன்னு மாதவி ரவின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம், இன்னொருத்தவங்க வந்து மாதுரிமா, அவங்களும் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான். ஓகேயா? 3 ஹீரோயினா. அண்ட் இதுல இன்னொரு விஷயம், இவங்க வேற ஐட்டம் டான்ஸ் வேற இருக்காங்க. ஆமா. ஜாலி தான். அதை தொடர்ந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கிரணும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்லாம் நடிக்கிறாங்களாம். சோ இவ்ளோ பெரிய பிளஸ்லாம் உள்ள இந்த படம், அந்த படத்துக்கு வந்துட்டு இந்த பிரஸ் மீட் அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. விஷால் கிட்ட நிறைய படத்தை பத்தி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவரும் ஒண்ணுத்துக்கும் அப்படியே பொட்டுல ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்துக்கு கேட்டாங்களாட்டு இருக்கு, என்ன அப்படின்னா, அந்த நம்ம வரலட்சுமி அங்கதானே ஸ்லிப் ஆவாங்க எல்லாம். ஆமா. சோ எல்லாருக்குமே வந்து ஒரு கொக்கி போடுற இடம்னு இருக்கும் இல்லையா, சோ அவருக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களை வந்தப்போ வரலட்சுமி கூட வந்துட்டு காசிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லக்கி ஹீரோயின் வந்துட்டு இவங்க தான், அதாவது யாரு, நம்ம லட்சுமி மேனன். அவங்க கூட நீங்க வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு லவ் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஊத்தி மூடினதுக்கு அப்புறம் திரும்ப எல்லாரும் வரலட்சுமிக்கு வந்துட்டாங்க. நீங்க ஏன் வந்துட்டு வரலட்சுமி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூடயே இருக்கீங்க அப்படிலாம் கேட்டோன்னே, இல்ல வரலட்சுமி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஒரு வார்த்தை சொன்னாராம் எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி, என்னன்னா வரலட்சுமி வந்து எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆமா. அவர் எந்த இதுல சொன்னாரு, ஒரு வேலை லவராவா இல்ல ஃப்ரெண்டாவா எப்படிங்கறது தெரியல. நாங்க சொல்லவே இல்லை.